நான் வரமாட்டேன். பேரு கேட்டியா? அன்றைய காலையில் கொஞ்சமே நான் யார்? என் பேர் வழி என்ன? இந்த பக்கம் சிரியா சிரிக்கிறமா? ஒரு பக்கம் பார்த்தா ஆள் பொருள், ஒரு பக்கம் பார்த்தா நீங்களா இப்படி ஆகிறனால தான் நாங்கள பூரா அறுத்திருந்து பண்ணிக்கிறீங்க. தப்பா பேசுற அவர்கிட்ட. அப்படி இருந்தால் என் பேர் வழி என்ன? என்னுடைய பெயர் பிறகண்ணலை. பிறகண்ணலை. அம்மா இந்த பக்கமே நல்லா இருக்கு. அந்த பக்கம் போனா நமக்கு ஆபத்து. என்னுடைய பெயர் பிறகண்ணலை. பிறகண்ணலை. அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் பேரி. ஒரு அட்டை கொடுத்துட்டு மேலே போட்டுருவாங்க. அவ்வளவுதான். இந்த பக்கம் மூஞ்சி சரியில்லை போ. அந்த பக்கம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா போட்டுருவாங்க. அதான் இந்த பக்கம் பாரு. அவள் சாந்தமா. அது மட்டும் கிடையாது. தந்தைய காலையில் கொஞ்சம் என் காலிலே தண்டை கொலுசி ஒழிக்க வந்திருந்தாலும் இப்படி பேடி பிறகு சொல்லியிருக்கிறேன். என் உண்மையான முழு பேர் என்ன தெரியுமா? சொல்ல வேணாம். அர்ஜுனன். அர்ஜுனன். ஒரு பக்கம் தான் அர்ஜுனா. நல்லா பாடுறா. ஒரு பக்கம் மிஸ்குது. அப்ப யாரு? அப்ப இந்த பக்கம் அர்ஜுனா. நான் எந்த பக்கம் சொல்றேன்? இந்த பக்கம் தான் சொல்றேன். கரெக்ட் தானே? அப்புறம் ஏன்டா போடுறேன்? நான் சந்தேகமா அர்ஜுனா சொல்லி இருக்கானே. அர்ஜுனா இருந்தா வாயில் கை வைக்கிறேன்.
தம்பி பத்தில் ஒண்ணு பண்ணா 9. இப்படி அர்ஜுன் சொன்னா இப்படி அழி உருவத்தில் பேடியாக வந்திருக்க காரணம் என்ன? யா இப்படி உருவா உங்க பேர் யாரால கேட்டுடா இல்லப்பா தெரியாது கேட்டா ரெண்டு பேர் தான் அல்லியா அலி அப்படின்னு என்ன அலி ஒம்புதா அப்படி அர்ஜுனனா இருக்கக்கூடிய நான் இப்படி ஆண் பாதி பெண் பாதி வர வேண்டிய காரணம் என்ன சாமி? அர்ஜுனனா இருந்தாலும் ஆண் பாதி பெண் பாதி பேடியாக இருக்க வேண்டிய காரணம் கைலாயத்திலே சென்று தவம் செய்து 5 முகம் படித்த பசுபதி ஆசிரம் வரமே சிவபெருமானிடத்திலே வாங்கி வரக்கூடிய நேரம் தந்தையாகிய தேவேந்திரன் என்னை சந்தித்தார். மகனே அர்ஜுனா, கைலாயத்தில் வரம் பெற்றிருக்கிற தேவ நாட்டுக்கு வந்து அப்புறம் போய் என்று தெரிவித்தார். தந்த வார்த்தையை கேட்டேன். கைலாயத்தில் இருந்து பருமொழியிலே தேவ நாட்டுக்கு சென்றேன். தந்தையானவர் பார்த்தார். மகனே அர்ஜுனா, தேவ நாட்டை ஆட்சி செய்திருக்கிறேன். எனக்கு அரக்கர்களால் தொல்லை. யார் அவங்க கேட்டேன். எதிரிகள் 7 கோடி பேர் காலக்கேயர்கள். தோயமாபுரி ஆட்சி செய்யக்கூடிய 7 கோடி பேர் காலக்கேயர்கள். அவங்க பங்காளிகள் 60,000 பேர் நிவாத கவசகர். 7.5 கோடி பேர்கள் காலக்கேய நிவாத கவசகர்கள். அவர்கள் என் ஆட்சி செய்ய இடைஞ்சலா இருக்கிறார்கள். அவர்களை வெல்ல வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். தந்தையிடத்தில் விடைபெற்று நான் நேராக சென்று தோயமாபுரியை சென்று காலக்கேயர் நிவாத கவசகர் 7.5 கோடி பேர் அவர்களை யாரும் கொல்ல முடியாது. அவர்கள் வாங்கியிருக்கிற வர என்ன தெரியுமா? எத்தனை ஆயுதம் போட்டாலும் சரி, யார் எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, தேவர்கள் சேர்ந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, அவங்களை யாரும் கொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாங்கியிருக்கிற வர என்ன தெரியுமா? ஆயுதத்தால் இல்ல, எப்பயுமே கொல்ல முடியாத வரமா இருந்தாலும் அவர்கள் நகைத்து ஒரே டைம்ல எல்லாரும் மூக்கு மேல கை வைக்கணும். 7.5 கோடி பேரும் ஒரு டைம்ல பார்த்து சிரித்து நகைத்து மூக்கு மேல கை வைக்கிற மாதிரி, நகைத்து சிரிக்கிற மாதிரி அவங்க மூக்கு மேல கை வச்சு சிரிச்சாதான் அந்த 7.5 கோடி பேரை கொல்ல முடியும். சண்டை செய்த பார்த்தேன். ஒரே பானம் 1 10 100 1000 10,000 லட்சம் கோடி கணக்கோடி ஒரு பானத்தில் எல்லாருக்கும் விட்ட பானம் 6 மாலை. என்ன காரணம் பார்த்தேன்? வாங்கிய வரமானது இப்படி இருக்கிறது. அதனால வீரமா சண்டைக்கு சென்றவன் நான் என்ன செய்தேன்? எல்லாரும் பார்த்து பானத்தை விடுற மாதிரி விட்டு புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தேன். அனைத்து பேர்களும் ஒரே நேரத்தில் மூக்கு மேல கை வச்சு நகைத்து சிரித்தார்கள். இவன் ஒரு வீரன் நம்மிடத்தில் சண்டைக்கு வந்தான் என்று. அப்படி பார்க்காமலே புறமுதுக்கு பின்னாடி ஓடுகிற போது பானத்தை பிடித்தேன். 1 10 ஆனது, 10 100 ஆனது. 7.5 கோடி பேரும் ஒரே பானத்தில் மடித்து விட்டு அப்படி காலக்காய நிவாதகர் கவசகரை மடித்து தேவநாட்டிலே சென்று தந்தையே அரக்கர் தொல்லை கிடையாது மடித்து விட்டேன் என்று சொன்ன உடனே தேவேந்திரன் மகாராஜன் பார்த்தா, மகனே அப்படியானால் என் குறையை தீர்த்ததினால் சிம்மாசனத்தில் 3.25 நாளிகை தேவ பட்டத்தை கொடுக்கிறேன். தேவ நாட்டுக்கு நீ அரசனாயிருந்து ஆட்சி பண்ணு. 3.25 நாளிகை முடிசுட்டி அரசனாயிருந்தேன். அப்படி அரசியாற்றிலே அமர்ந்திருக்கிற போது ஊர்வசியானவள் என்னை தேடி வந்தான். என் அழகை பார்த்து ஊர்வசியானவள் கேட்டார், இவ்வளவு அழகா இருக்கிற என் கிட்ட ஒரு நாளைக்கு சேர்ந்து எனக்கு உன் சுகத்தை கொடு என்று. ஊர்வசி அம்மா கேட்டு
ஊர்வசம் அல்ல, ஊர்வாசி ஊர்வாசி. அப்படி கேட்டவுடனே அப்போது தெரிவித்தேன், அம்மா என் தந்தை தேவனிடத்தில் இருக்கிற நீ எனக்கு தாய் உருவாகணும். ஆமா. உன்னை நான் தவற எண்ண முடியாது, மறுத்து விட்டேன். ஊர்வசியானவள் பார்த்தா எப்போ ஒரு பெண்ணுடைய ஆசை தெரியாமல் மறுத்து விட்டாயோ, ஆணிலும் இல்லாத பெண்ணிலும் இல்லாத அழிவுருமாக பேடியாக கிடவா என்று ஊர்வசி சாபம். அந்த ஊர்வசி சாபத்தை பெற்ற உடனே தேவேந்திரனிடத்தில் தெரிவித்து தேவேந்திர மகாராஜன் தெரிவித்தார். ஊர்வசி இடத்துல சாபத்தை மாற்றும்படி வேண்டினார். ஒரு பெண்ணாக இருந்து பேரப்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறாய். ஆனாலும் இந்த சாபமானது எப்பயுமே வராது. உனக்கு தேவைப்படும் ஒரு நாள் நீ எப்ப தேவைப்படுது என்று நினைக்கிறியோ அன்னைக்கு இந்த பெண் உருவம் வரும், பேடியான உருவம் என்று அன்னைக்கு வரும். அதனால அன்னைக்கு ஊர்வசி கொடுத்த சாபத்தின் படி இன்று ஓராண்டு அந்நியாதவாசம் விளைக்க பாண்டவர் என்று யாருக்கு தெரியக்கூடாது. அதற்காக இந்த பேடி உருவத்தை எடுத்து விளாட நாட்டிலே சுதர்கனே அம்மையால் நாட்டிலே நான் முத்திரைக்கு நாட்டையும் கற்றுக் கொடுக்கிற ஆசானாக இருக்கிறேன். சிம்மாசனத்தில் உட்கார். நான் வந்து சொல்லு